Okay, good day dear students. ஸோ இன்றைக்கி நம்ம லைட் ரிஃப்ளெக்ஷனில் உள்ள நியூமரிக்கல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம டேரெக்டாக ஒரு நியூமரிக்கல் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சைஸ், நேச்சர் அண்ட் பொசிஷன் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்ட் when an object of size 1 centimeter is placed at a distance of 15 centimeter from a concave mirror of focal length 10 centimeter. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரஃப் ரே டயக்ராம் என்ன பண்ணலாம் போட்டு பார்க்கலாம். ஓகே, நிறைய கொஸ்டின் வந்து இந்த ரஃப் ரே டயக்ராம்லேயே நமக்கு சால்வ் ஆயிரும். ஒரு சில கொஸ்டின் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும். அதுக்கு நமக்கு ஒரு சில மெத்தடாலஜி இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்தர் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதில் நமக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இது ஒரு கான்கேவ் மிரர் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இட் இஸ் அ கான்கேவ் மிரர். ஸோ அப்போ நம்ம ரஃபாக என்ன பண்ணலாம், ஒரு கான்கேவ் மிரர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ கான்கேவ் மிரர். ஸோ வேறு என்ன கொடுத்துட்டாங்க, கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், போல், ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கர்வ்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதோட ஃபோக்கல் லென்த் படி என்ன பண்ணுறாங்க, இது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 15 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக எங்கே இருக்கும், இப்போ ஃபோக்கல் வந்து 10 சென்டிமீட்டர்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்கே இருக்கும், இது 20 சென்டிமீட்டர். அப்படி தானே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபோக்கல் லென்த் 10னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டிப்பாக 20ல் இருக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த மிரர். ஸோ 15 சென்டிமீட்டர்னா கண்டிப்பாக இந்த கேப். அப்படி தானே, 15 சென்டிமீட்டர்னா எஃப்க்கும் சிக்கும் இடையில என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் எஃப்க்கும் சிக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா ரே டயக்ராம் படி இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், பியாண்ட் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ நம்மளோட ஐடியா படி இது வந்து என்லார்ஜ்ட் இமேஜ் ஃபார்ம்டு பியாண்ட் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது நமக்கு ரே டயக்ராம் தெரிஞ்சால் உங்களால் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வரைய முடியும். சரிங்களா, ஸோ இதில் நம்ம ரேஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், இது எக்ஸாக்டாக பியாண்ட் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்ம் ஆகிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நியூமரிக்கல் ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ரஃபாக ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா, அது பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சராக தான் இருக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், மோர் தென் 20 தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நமக்கு 20. ஸோ பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா கண்டிப்பாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும், மோர் தென் 20 தான் இருக்கும். 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 32 இருக்கலாம், 35 இருக்கலாம், 27 இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். பட் மோர் தென் 20 தான் என்ன பண்ணும், இருக்கணும். ஓகேவா, ஸோ அது முதல் ஐடியா. ஸோ இன்னொன்று, நம்மளோட இந்த இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான். இதை நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணாமே கண்டுபிடிச்சிடலாம், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து எப்படி இருக்கணும், என்லார்ஜ் தான். நமக்கு ஆப்ஜெக்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இதோட ஹைட் வந்து மோர் தென் 1 சென்டிமீட்டராக தான் என்ன பண்ணும், இருக்கணும். சரிங்களா, ஸோ இது ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன். அப்போ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ரே டயக்ராம் வச்சு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த அளவு, இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்கணும், அந்த வேல்யூ கண்டிப்பாக என்ன பண்ணும், மோர் தென் 20 தான் இருக்கணும். நம்ம பார்க்கணும், இந்த சம்மில் மோர் தென் 20 தான் இருக்கணும், இந்த சம்மில் ஹைட் வந்து மோர் தென் 1 சென்டிமீட்டராக இருக்கணும். இந்த ஐடியா நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ ஃபைன். ஸோ இப்போ சம்மை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம மிஸ்டேக்ஸை வந்து என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். நமக்கு இன்கேஸ் வி வேல்யூ வந்து 20 விட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம சம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இமேஜ் ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது அது 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ இது ஒரு சின்ன பேசிக் ஐடியா. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, ஸோ நான் இன்னைக்கு வந்து அதை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு மார்க் கூட என்ன பண்ண மாட்டீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. சம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம ஸ்டெப்பாகவே பார்த்துடலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் ஒன் வந்து ரொம்ப சிம்பிள், கிவன் எழுதிக்கணும். ஓகேவா, ஸோ என்ன சம்னாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கிவன் டேட்டா எழுதிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த சம்மில் கிவன் டேட்டா எழுதிப்போம். ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸோ நம்ம சம் ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஃபைண்ட் த சைஸ், நேச்சர் அண்ட் பொசிஷன். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. when an object of size 1 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் சைஸ் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆப்ஜெக்ட் சைஸ்ன்றது என்னது, ஹெச். ஸோ நம்ம ஃபார்முலாவில் ஆல்ரெடி படிச்சுக்கோம், ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து ஹெச் வந்து என்னது 1 சென்டிமீட்டர். சரிங்களா, ஸோ ரெண்டாவது is placed at a distance of 15 centimeter. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஜெக்ட் ஆஃப் சைஸ் 1 சென்டிமீட்டர் is
placed at a distance of 15 centimeter. So object placed at 15 centimeter. Okay, from a concave mirror of focal length 10 centimeter. Okay, object placed at 15 centimeter அப்படின்னா அது என்னது? Object distance என்னது? U. Okay, so U வந்து 15 centimeter. அப்புறம் from a concave mirror of focal length 10 centimeter கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி given data ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதையும் இதில் நோட் பண்ணிக்கலாம். சைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சைஸ்ன்றது என்னது? ஹச் டேஷ். ஸோ ஹச் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நேச்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சர் நம்ம இப்போ டயக்ராமில் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், ரியல் அண்ட் இன்வெர்டர்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் பொசிஷன், ஸோ வி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஹச் டேஷ் வந்து கண்டிப்பாக மோர் தென் 1. ஓகேங்களா? ஸோ இது ரியல் அண்ட் இன்வெர்டட், இது இமேஜில் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து மோர் தென் 20. ஓகேவா? ஸோ கவனிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இப்படி தான் நமக்கு கிடைக்கணும், அது நம்மளோட ஐடியா. சரிங்களா? ஸோ செகண்ட், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை எழுதிடுங்க. நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து கண்டிப்பாக வரையணும் கிடையாது, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டயக்ராம் வரைகிறது நல்லது. சரிங்களா? ஸோ இதை நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? So second step, step 2. So step 2 வந்து assign sign. assign sign ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துருக்க கிவன் டேட்டாக்கு நம்ம என்ன பண்ணணும், சைன் அசைன் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் அது பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக, டேட்டாஸ் வந்து பாசிட்டிவ் டேட்டாவா நெகட்டிவ் டேட்டாவோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்றா எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ரெண்டாவது ஸ்டெப்பாகவே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டேட்டா எழுதிட்டு ரெண்டாவது அதை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஹச், ஸோ ஆப்ஜெக்ட் வில் பி ஆல்வேஸ் பிளேஸ்ட் above the principal axis. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. அப்போது இது என்னது, பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். கரெக்டாக, இது வந்து ப்ளஸ். அதான் நான் இங்கே கேப் விட்டுருந்தேன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா யூ எங்கே இருக்குது, போல்லேருந்து இங்கே இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ 20 சென்டிமீட்டர், சாரி நாட் 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். இந்த 15 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து -15. ஓகே, ஸோ யூ வந்து -15. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க -15. ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் தான். ஏன் அப்படின்னா அதுவும் எங்கே தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் தான் என்ன பண்ணது இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபோக்கல் லென்த் லெஃப்ட் சைடில் தானே இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் என்னது, நெகட்டிவ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், பட் ஸ்டில் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சது, சைன் நம்ம எழுதிடணும். ஸோ இதை நீங்கள் ஸ்டெப்பாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணும், மறக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் 3ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு அதை நமக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதை நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை பி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ மிரர் ஃபார்முலா நம்ம எல்லோரும் படித்தது தான். மிரர் ஃபார்முலா என்னது, 1/v + 1/u is equal to 1/f. இதுதான் என்னது, மிரர் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், v தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வியை மட்டும் என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த யூவை ரைட் சைட் கொண்டு போயிடலாம். இந்த யூ இங்கே பாசிட்டிவாக இருக்குது, ரைட் சைட் கொண்டு போகும்போது என்ன பண்ணணும், நெகட்டிவாக மாறிடும். ஸோ 1/v is equal to 1/f minus 1/u அப்படின்னு ஆயிடும். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைரக்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எஃபோட வேல்யூ வி ஹவ் சீன் தட் இட்ஸ் -10. ஸோ 1/-10. யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, -15. ஸோ 1/-15. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே கீழே நமக்கு இந்த சைன் இருக்குல்ல, -10 இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும், மைனஸ் சைன் இருக்குல்ல, அதை என்ன பண்ணோம், நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதை நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். அப்படின்னா அதை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம அதை மறக்காமல் பண்ணுவோம். சரிங்களா? அதை ஸ்டெப் 4ஆக பண்ணிப்போம். ஸ்டெப் 4 என்னன்னா, bring sign to the numerator. bring sign to the numerator. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சைனை நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ
1 by v is equal to, so minus 1 by 10. ஸோ இங்கே இதை மேலே கொண்டு போனோன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 1 by 15. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ ஸ்டெப் 5 வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஸ்டெப் 5 எல்சிஎம் எடுக்கிறோம், அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸ்டெப் 5. ஓகே, ஸோ எல்சிஎம் என்னது, இங்கே எல்சிஎம் 30 அப்படி தானே. ஸோ எல்லாருக்கும் எல்சிஎம் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஒரு டைம் நம்ம பார்த்துலாம் இதில் எல்சிஎம் எப்படி எடுக்கணும் சொல்லி 10 15 எழுதிக்கிறோம். ஸோ இதில் காமனாக 5 வச்சு டிவைட் பண்ணலாம். ஸோ 5 2s are 10, 5 3s are 15. ஸோ அதுக்கப்புறம் 2 ஆல் டிவைட் பண்ணால் 1 3. ஸோ அதுக்கப்புறம் 3 1 1. சரிங்களா? 5 2s are 10, 10 3s are 30. ஸோ எல்சிஎம் வந்து என்னது, இங்கே 30. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டினாமினேட்டர் நம்ம 30 மாற்றணும். ஸோ இந்த 10 30 மாத்திரக்கு என்ன பண்ணணும், இதில் மல்டிப்ளை பை 3. இப்போ டினாமினேட்டர் 3 மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டரும் அதே மாதிரி 3 மல்டிபிள் பண்ணணும். இங்கே 15 30 மாற்றுறதுக்கு மல்டிபிள் பை 2. ஸோ இங்கே 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதோட நியூமரேட்டரையும் 2 மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 1 by v is equal to minus 1 into 3 minus 3 minus 3 by 30. ஸோ இங்கே 1 into 2 2. ஸோ ப்ளஸ் 2, இந்த 30 காமனாக தானே இருக்குது. ஸோ அதை அப்படி கீழே எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 3 + 2. ஸோ மைனஸ் 3 + 2 வேல்யூ என்னது, minus 1. ஸோ 1 by v is equal to minus 1 by 30. இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா எப்படி எழுதலாம், v by 1 is equal to minus 30 by 1 எழுதலாமா? ஸோ அது ஒன்றும் இல்லை, v is equal to minus 30. ஸோ v is equal to minus 30 centimeter. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கரெக்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னோட வி கண்டிப்பாக மோர் தென் 20 இருக்கணும். ஆனால் இது கண்டிப்பாக மோர் தென் -20 தான் இருக்கணும், ஏன்னா இது லெஃப்ட் சைடு தானே. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இட்ஸ் மோர் தென் 20, பட் ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிறனால மோர் தென் -20. நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிது, -30. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஒருவேளை இங்கே நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் வரலன்னாலும் நம்ம பண்ண சம் தப்பு. அதுக்கப்புறம் அது 20க்கு மேலே வரலனாலும், இந்த -20க்கு மேலே வரலனாலும் நம்ம பண்ண ஆன்சர் தப்பு. ஸோ ஒருவேளை இது 30 வந்து ஆனால் மைனஸில் இல்லை அப்படின்னா ஆன்சர் தப்பு. சரிங்களா? ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹச் டேஷ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ m is equal to h dash by h is equal to minus v by u. ஸோ இது நம்மளோட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. ஸோ நமக்கு h dash தான் வேணும். ஸோ இந்த பார்ட் மட்டும் என்ன பண்ணிப்போம், எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த பார்ட் மட்டும் எடுத்துப்போம். ஸோ h dash by h is equal to minus v by u. h dash தானே வேணும். அப்போ இந்த h எங்கே கொண்டு போயிடலாமா, இங்கே கொண்டு போகும்போது என்ன பண்ணும், மல்டிப்ளிகேஷனில் போகும். ஏன்னா இங்கே கீழே டிவிஷனில் இருக்குது, லெஃப்ட் சைடு டிவிஷனில் இருக்குது, ரைட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ h dash is equal to minus v by u into h. ஸோ minus v by u into h போட்டோம் அப்படின்னா வியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -30 கண்டு. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ -30. ஸோ யூவோட வேல்யூ நம்மளோட கிவன்லேயே அது -15. ஹெச்சோட வேல்யூ 1 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ -2 into 1 -2. h dash is equal to -2 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஏன் அப்படின்னா நம்ம h dash என்ன பார்த்தோம், மோர் தென் 1 இருக்குன்னு பார்த்தோம். இமேஜ் வந்து கீழே தான் இருந்துச்சு, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் -2 சென்டிமீட்டர். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், ரிசல்ட் எழுதிக்கலாம். ஸோ ரிசல்ட் பார்த்தோம்னா v is equal to -30 சென்டிமீட்டர், h dash is equal to -2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட். இதானது நேச்சர் ஆஃப் த இமேஜ். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ நான் யூஸ் பண்ண ஸ்டெப்பெல்லாம் என்ன பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்பெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், சம் சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே. டேக் கேர். தன் பை.